ரொம்ப அக்ரெசிவான வெஞ்ச்ஃபுல் ஸ்பிரிட்ஸை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் வாழும்போதே செல்ஃப் லவ், செல்ஃப் கேர் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் கில்ட்டான ஃபீலோட, விரக்தியான மனநிலைமையோடு இருந்தவங்க, லைஃப்பில் பெரிய ட்ராமாவை சந்திச்சவங்க, ஆல்கஹாலிக்காக இருந்தவங்களோட சோல்ஸ் எல்லாம் செத்து போனதுக்கு அப்புறம் ஃப்ராக்மெண்டட் சோல்ஸாக மாறிடுது. ஆக்சுவலி தீஸ் ஃப்ராக்மெண்டட் சோல்ஸ் யூஸ் our energy to manifest themselves. சில நேரங்களில் நம்ம நல்லா ஹெல்த்தியாக இருப்போம், நல்லா சாப்பிடுவோம், நல்லா தூங்குவோம். ரீசெண்ட் டேஸில் நமக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு அப்படின்லாம் இருக்காது. ஆனால் நம்ம ஏதோ டயர்டாக ஃபீல் பண்ணுவோம். அதே மாதிரி மைண்ட்லேயும் ஒரு சேஞ்ச் வரும். காரணமே இல்லாமல் சோகமாயிடுறது, ரக்தி ஆயிடுறது, இந்த மாதிரியான ஃபீல் வரும். இதுக்கெல்லாம் காரணம் நம்மளை சுற்றி இருக்கிற ஃப்ராக்மெண்டட் சோல்ஸ் தான். நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட். நம்மளை நாமளே மன்னிக்கலைன்னா செத்து போனதுக்கப்புறம் நம்மளோட சோல்ஸுக்கும் இதே கதி தான். கதையை கேட்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களோட ஸ்டோரிஸை என் கூட ஷேர் பண்ணணும்னு விரும்பினா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் நோட் சென்ட் பண்ணுங்கள். பிரவீனுக்கு 3 ஃப்ரெண்ட்ஸ். இந்த 4 பேரும் பிஏ ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் படிச்சுட்ருக்காங்க. அட்வர்டைசிங் அண்ட் பிஆரில் தான் பிரவீனுக்கு இஷ்டம். அதே மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 3 பேருக்கும் வீடியோ ப்ரொடக்ஷனில் தான் இஷ்டம். ஆனால் ஏதாவது ஒரு ஷார்ட் ஃபில்ம் எடுக்கணுன்னாலோ இல்லை டாக்குமெண்ட்ரி, ஆட் இதெல்லாம் எடுக்கணும்னா 4 பேர் சேர்ந்து தான் அந்த ப்ராஜெக்டை பண்ணுவாங்களாம். இதுக்கு முன்னாடி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க பிளாக் மேஜிக் அண்ட் ஸ்பிரிட்ஸை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு வாரணாசிக்கு போகலான்னு பிளான் பண்ணுறாங்க. பிரவீனுக்கு அப்பா கிடையாது, அம்மா, பாட்டி, ஒரு அண்ணன். அவங்க அண்ணனுக்கும் பிரவீனுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் டிஃப்ரென்ஸாக. அவங்க அண்ணன் வந்து ஒரு பெரிய ஹனுமன் பக்தரா. பிரவீன் வந்து காசிக்கு போகிறேன்னு வீட்டில் சொன்னதுக்கப்புறம் அவங்க அம்மாவோ அண்ணனோ எதுவும் சொல்லவே கிடையாது. ஆனால் அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் அங்கே போய் எதை வந்து டாக்குமெண்ட் பண்ண போகிறீங்க, உங்கள் டாக்குமெண்ட்ரி வந்து எதை பற்றினது, நமக்கு யாருன்னே தெரியாத ஒரு நபர், அந்த நபர் செத்து போய் அவங்க பாடி எரியறதை வந்து நீங்கள் ஷூட் பண்ணக்கூடாதுப்பா, அது வந்து மரியாதையாக இருக்காது, அந்த ஆன்மாக்களுக்கெல்லாம் கோவம் வந்துடும். நான் சொல்கிறது கேளுங்க, நீங்கள் வந்து விஸ்வநாதர் டெம்பிள் பக்கம் அந்த பேக் சைட் போயிட்டு சும்மா தூரத்துலேருந்து எட்டி பார்த்துட்டு வேற ஏதாவது நீங்கள் ஷூட் பண்ணிக்கணும்னா பண்ணிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி உங்கள் பாட்டி சொல்கிறாங்க. பிரவீனும் சரி பாட்டி நீங்கள் சொல்கிறபடி நாங்கள் செய்கிறோம் அந்த மாதிரி சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு. ஆப்வியஸ்லி இவங்க யாருமே அதை வந்து பாட்டியோட வார்த்தையில இவங்க ஃபாலோ பண்ண போகிறது கிடையாது. பிளான் படி இவங்க 4 பேருமே காசிக்கு வந்துடுறாங்க. ஏர்லி மார்னிங்காக வராங்க. வந்துட்டு அவங்க டாக்குமெண்ட்ரிக்கு என்ன மாதிரியான ஃபுட்டேஜ் எல்லாம் தேவையோ எல்லாத்தையுமே ஓரளவுக்கு ஷூட் பண்ணி முடிச்சிடுறாங்க. மத்தியானம் போல் அவங்க ஹரிச்சந்திரா காட்க்கு போகிறாங்க. வாரணாசியில் வந்து நிறைய காட்ஸ் இருக்குது. அதில் வந்து கிரிமேஷனுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக 2 காட்ஸ் தான். ஒன்று ஹரிச்சந்திரா காட்டு, இன்னொன்று மணிகர்ணிகா காட்டு. இந்த ஹரிச்சந்திரா காட் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குமா, கம்பேரிட்டிவ்லி மணிகர்ணிகாவை விட இது கொஞ்சம் சின்னதாக இருக்குமா. வர வந்து பாடிஸும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குமா. அங்கே போயிட்டு இவங்களுக்கு தேவையான ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு இருக்கும்போது என்ன பார்க்குறாங்கன்னா, இவங்க போன அந்த நேரத்தில் அங்கே வந்து ஒரு மேலோடைய பாடி எடுத்துகிட்டு வந்துருந்துருக்காங்க. ஒரு ஏர்லி 40s அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆளோட டெட் பாடி. அந்த பர்சனோட டெட் பாடி பார்க்கும்போது பிரவீனுக்கு என்ன தோணியிருக்கு அப்படின்னா, செத்து போன மாதிரியே தெரியலையா, தூங்குறாரு, மயங்கிட்டாரு, அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. அந்த பாடி என்னமோ அந்தளவுக்கு லைவ்லியாக இருந்திருக்கு. அதை பார்க்கும்போது பிரவீனுக்கு ஏதோ மனசுக்குள்ளே பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. பாட்டி நமக்கு இதனால தான் போக வேணான்னு சொன்னாங்களோ அப்படின்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் பண்ணியிருக்காங்க, கிரிமட்டோரியத்துக்குலாம் போயிருந்துருக்காங்க. பட் இந்தளவு க்ளோஸாக அவங்க எந்த ஒரு டெட் பாடியுமே பிரவீன் பார்த்தது கிடையாது. அதனால் இதை பார்க்கும்போது ஒரு மனசுக்குள்ளார ஏதோ ஒரு பயம் வந்துருச்சு, எனக்கு புரியாத ஒரு பயம் ஒன்று வருது. பிரவீன் தனக்கு ஏற்பட்ட அந்த ஃபீலை வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்டன்னு ஷேர் பண்ணவே இல்லை. ஒரு 4 மணி வரைக்குமே இந்த ஹரிச்சந்திரா படித்துறையில் தான் இருந்திருக்காங்க. அங்கே ஒரு காளி கோயில் இருக்குமா, அந்த கோயில் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு அங்கே என்னெல்லாம் நடக்குது, அந்த படித்துறையில் எத்தனை பாடிஸ் வருது, அது எப்படி எரிக்கிறாங்க, எப்படி தண்ணியில் டிப் பண்ணி என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரிலாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஒரு 4 மணி போல் என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, கங்கா ஆர்த்தி பார்க்குறதுக்கு நம்ம கிளம்பி போகலாம், தசாஸ்வமேத் காட்டுக்கு வந்து நடந்து போயிடலாம். ஏன்னா லேட்டாக ரொம்ப கும்பலாயிரும், அதனால் நம்ம சீக்கிரமாகவே அங்கே போயிட்டு உட்காந்துக்கலாம் படித்துறையிலன்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. இந்த தசாஸ்வமேத் படித்துறை கோயில் பக்கத்தில் இருக்கா, விஸ்வநாத கோயில் பக்கத்தில் இருக்கிறதுனால அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த படித்துறைக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் பிரவீனுக்கு வந்து கொஞ்சமாச்சு மனசுக்கு வந்து ஒரு பயம் போகுது. வந்துட்டு கங்கா ஆர்த்தியெல்லாம் பார்க்குறாங்க. பார்த்து முடிச்சுட்டு இப்போ இந்த 4 பேர் என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட ஒரிஜினல் பிளானே நைட்டு நேரத்தில் வந்து அந்த மணிகர்ணிகா காட்டுக்கு போகலாம், அப்போ தான் வந்து நம்மளோட டாக்குமெண்ட்ரி வந்து இன்னும் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும், நைட் நேரத்தில் அதை வந்து கேப்சர் பண்ணுவோம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் மிட் நைட்டு 12 மணிக்கு மேலே மணிகர்ணிகா காட்டுக்கு ஆப்போசிட்டில் அந்த ஆறு கடந்து போனோன்னா அடுத்த கரையில் பிளாக் மேஜிக்லாம் பண்ணுறாங்க.
சூனிய ஏவல் வைக்கிறது, வசியம் பண்றது, இதெல்லாம் வந்து அந்த கரையில தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருந்திருக்கு. அதையும் சேர்த்து டாக்குமெண்ட் பண்ணலாம் தான் அவங்க வந்ததே. இந்த ஃப்ரெண்ட்ஸ்ல ஹேமந்த் அப்படின்றவர் வந்து ஹிந்திக்காரரா. அவருக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் வந்து இவங்களுக்கு கைடு மாதிரி இருந்து என்னென்ன இடத்துல என்னென்னலாம் பண்ணுவாங்க அந்த மாதிரி சொல்லி இவங்க 4 பேரையும் வந்து கைட் பண்ணி வந்துட்டு இருந்திருக்காரு. அவர் தான் சொல்லியிருந்திருக்காரு, நீங்க ஆர்த்தி முடிச்சுட்டு வாங்க, ஆர்த்தி பார்த்ததுக்கு அப்புறம் மணிகர்ணிகா காட்டுக்கு போகலாம், அப்புறம் நைட்டு 12 மணிக்கு பிளாக் மேஜிக் பண்ற இடத்துக்கு வந்து போட்ல வந்து நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. சரின்னு சொல்லிட்டு இவங்க ஆர்த்தி பார்த்து முடிச்சுட்டாங்க. முடிச்சுட்டு அவங்களுக்கு ரூம் போட்டுருந்துருக்காங்க. ரூம் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு தான் இந்த மணிகர்ணிகா காட்டுக்கே வந்திருக்காங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இந்த ஆர்த்தியெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் மனசு கொஞ்சம் அமைதியாக இருக்குது பிரவீனுக்கு. ஆனால் மணிகர்ணிகா காட்டுக்கு வந்ததுக்கப்புறம் திருப்பி ஒரு மாதிரி மனசுக்குள்ளே பயம் வர ஆரம்பிச்சிருது. ஏன்னா நைட்டு நேரத்தில் அவ்வளோ உடம்பு எரிஞ்சிட்டே இருக்கிறத இவ்வளோ க்ளோஸாக பார்த்ததே கிடையாது, யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. மற்ற 3 பேரும் இந்த விஷயங்களை வேற ஒரு ஆங்கிள்லேருந்து பார்க்குறாங்க. சிம்பத்தின்றது வந்து எல்லாருக்குமே இருக்கும், ஆனால் எம்பத்தி இருக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். பிரவீன் வந்து எம்பத்தட்டிக்கான பர்சன். அதனால் அவருடைய தாட்டெல்லாம் எப்படி இருக்குன்னா, இந்த செத்து போனவங்களோட ஃபேமிலி வந்து எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, இந்த செத்து போனவங்களோட பாடி எப்படி எரியுது, அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்க, அவங்களுக்கு வலிக்குமா, இந்த மாதிரிலாம் என்னென்னமோ மைண்டுக்குள்ளே போகுது. இவரை வந்து ஒரு பைத்தியமாக்குற மாதிரி ஒரு மனநிலை அவருக்கு உண்டாக்குது. கீழே ஒரு வாஸ்ட் ஏரியாவில் இந்த மாதிரி எரியறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போதே அந்த எரியிற சத்தம், பாடியோட எலும்பெல்லாம் உடையிற சத்தம், இதெல்லாம் வந்து கேட்டால் கூட அங்கே சுற்றி இருக்க மனிதர்கள் பேசுறது நடக்கிறது இந்த மாதிரி சத்தங்களும் சேர்ந்து தான் கேட்குது. இப்போ அவங்க எங்கே போகிறாங்கன்னா, ஒரு ஸ்டெப் மாதிரி மேலே ஏறி போய் ஒரு ஷெல்டர் இருக்குது. பட் ஸ்டெப் மேலே ஏறி போனால் அங்கே வந்து பாடிஸ் எரிக்கிறதுக்கு தனித்தனியாக ஒரு செட்டப் மாதிரி பண்ணி வச்சுருந்துருக்காங்க. அந்த இடத்துக்கு போகும்போது பிரவீனுக்கு இன்னும் ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா நிறைய பாடிஸ் எரிஞ்சிட்டு இருக்கு. அதில் இருக்க நெருப்பெல்லாம் பார்க்கும்போது இவருக்கு எப்படி தோணுதுன்னா, என்னமோ ஒரு பிளேசிங் ஃபயர் மாதிரி இருக்குது. அந்த அனல் இவரால் தாங்கிக்கவே முடியல. எரியிற பாடியிலேருந்து நிறைய சத்தங்கள்லாம் வேற வருது. கை உடையிறது, கால் உடையிற சத்தம், ஸ்கல்லு வந்து வெடிக்கிற சத்தம், சில பாடியோட கை கால்லாம் எரிஞ்சு அது தனித்தனியாக வெளியில் வந்து விழுது. சில எரிஞ்சு போன பாடியெல்லாம் எரிஞ்சு முடிச்சிருச்சு. பட் அதோட அனல் வந்து அப்படியே இருக்குது, நெருப்பு இன்னும் அதில் அப்படியே தெரியுது. அது காத்தடிச்சு அந்த சாம்பல்லாம் பறந்து வந்து இவங்க மேலே அப்படியே ஒட்டுது. தலை, கண் எல்லாமே சாம்பலாக வந்து இருக்குது. இதெல்லாம் பார்க்குறதுக்கு பிரவீனுக்கு ஏதோ பண்ணுது மனசை. இங்கேருந்து நம்ம எப்படியாச்சும் வெளியே போயிட மாட்டோமா அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு. பிரவீன் அப்படி இருக்கிறத 3 ஃப்ரெண்டுமே கவனிக்கிறாங்க. இப்போ பிரவீன் என்ன சொல்கிறாருன்னா, பிளாக் மேஜிக் பண்ணுற ஏரியாவுக்கு நான் வரல, எனக்கு ஏதோ மாதிரி இருக்குது, நான் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ தனியாக போனீன்னா இன்னும் தான் நீ ஃபீல் பண்ணுவ, உனக்கு மனசு கஷ்டமாகவே இருக்கும், நீ எங்கள் கூடயே இரு, இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் திருப்பி உனக்கு கிடைக்க போதா என்ன, அதனால் எங்கள் கூடயே இருப்பா நீ அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இவரும் ஒத்துக்கிட்டு வந்துடுறாருங்க 3 பேர் கூடயே. இந்த ஹேமந்துக்கு தெரிஞ்ச அந்த கைடு வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வேணால் இப்போ ரூமுக்கு போயிட்டு குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு கூட நீங்கள் ரெடியாக இருங்க, நம்ம 10 மணிக்கு மேலே அந்த பூஜைக்கு போகலாம், ஆற கடந்து போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி 4 பேர் போகிறாங்க, போய்ட்டு ரெஃப்ரெஷ் எல்லாம் பண்ணுறாங்க. சாப்பிடணும் போது யூஸ்வலாகவே இதெல்லாம் பார்த்துட்டு யாருக்கும் சாப்பிடவே முடியாது. பிரவீனுக்கு வந்து சுத்தமாக சாப்பிடவே முடியல. ஏதோ உடம்பு சரியில்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும், ஃபீவரிஷாக ஃபீல் பண்ணுறாரு, பாடியெல்லாம் பெயினாக இருக்குது, அவரோட ஃபீலிங்கே வேறு மாதிரி இருக்குது. அகைன் அவர் இதை தான் சொல்கிறார், எனக்கு வந்து உடம்பு சரியில்லை போல இருக்குது, நான் ரூமில் இருந்துக்கிறேன்னு. இந்த 3 பேர் வந்து நம்ம வந்துட்டோம், எப்படியும் நாளைக்கு வந்து நம்ம கிளம்பிடுவோம், அந்த ஊரை விட்டு கிளம்பிடுவோம், திருப்பி இதுக்கெல்லாம் வர முடியாது, கொஞ்சம் நேரம் தானே வந்துருன்னு சொல்லி கூப்பிட்டு ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. 10 மணிக்கு மேலே இவங்க போட்டில் அந்த ரிவர் கடந்துட்டு அந்த கரைக்கு போகிறாங்க. அந்த பிளாக் மேஜிக் பண்ணுற ஏரியாவுக்கு போகிறாங்க. அந்த ஏரியாவுக்கு போனாலே திகிலூட்டுற மாதிரி இருக்குது. நிறைய ஸ்கல் அவங்க இங்கே எரிஞ்சு போன ஸ்கல்லெல்லாம் கூட போய் அங்கே செட்டப் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க போல இருக்குது. அங்கே நிறைய ஹியூமன் ஸ்கல்ஸ் மட்டும் கிடையாது, அனிமலோட ஸ்கல்லெல்லாம் கூட வச்சுருந்துருக்காங்க அங்கே. இப்போ அந்த கைடு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவர் ஏதோ அகோரிக்கிட்டலாம் பேசி பர்மிஷன் வாங்கி செட்டப் பண்ணி வச்சுட்டாரு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து ஃபோட்டோ வீடியோ அந்த மாதிரி எதுவுமே எடுக்க முடியாது, சும்மா வேணால் போய் அந்த இடத்த பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே வந்து நிறைய பேர் பிளாக் மேஜிக் பண்ணிகிட்ருக்காங்களாம். மணிகர்ணிகா காட்டுக்கு ஆப்போசிட்டில் அந்த ரிவர் கடந்து போனோன்னா அங்கே தான் அந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. பில்லி, சூனி, ஏவேல் எது என்ன கேட்டாலும் பண்ணுவாங்களாம். இன்ஃபேக்ட் அவங்க வந்து ஒரு பேக்கேஜ் மாதிரி வச்சுருந்துருக்காங்க. எப்படின்னா 5000 5 லட்சம் வரைக்கும் பேக்கேஜ் இருக்குது. பிளாக் மேஜிக் பண்ணணுமா, ரெட் மேஜிக் பண்ணணுமா, வசியம் பண்ணணுமா, இந்த மாதிரிலாம் அவங்க கேட்குறாங்க. இவங்களுக்கு இந்த ரெட் மேஜிக்னு சொல்லும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா நாங்கள் பிளாக் மேஜிக், ஒயிட் மேஜிக் வந்து நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அதனால் ரெட் மேஜிக் அப்படின்னா, ஒயிட் மேஜிக் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த தந்திரம், மந்திர தந்திரத்தெல்லாம் வச்சு கடவுளை வந்து அடையணும், மோட்சம், முக்தி, அது மட்டும் பண்ணுறது வந்து ஒயிட் மேஜிக். மற்றபடி உங்களுக்கு வந்து பேர் கிடைக்கணும், புகழ் கிடைக்கணும், பணம் கிடைக்கணும், அந்த மாதிரி உங்களோட வளர்ச்சிக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுற மாதிரி பண்ணோன்னா அது வந்து ரெட் மேஜிக்.
பிளாக் மேஜிக் ஒபியஸ்லி அடுத்தவங்க வந்து கெட்டு போயிடணும், அவங்க ஏதாவது அவங்க குடும்பத்தில் நல்லது நடக்கக்கூடாது, அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறது பிளாக் மேஜிக் அப்படின்றாங்க. இன்னொன்று வசியம், நாங்கள் வசியம் கூட பண்ணுவோம், உங்களுக்கு யாராச்சும் வசியம் பண்ணணும்னா அதுக்கும் பேக்கேஜ் வச்சுருக்காங்க. இதிலேருந்து காசு அவ்வளோ லட்சங்கள் வரைக்கும் வச்சுருக்காங்க. அப்படின்னா ப்ரைஸில் வந்து வேரியேஷன்ஸ் இருக்கு. என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க, இதை எப்படி நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், இதுக்கான ரிசல்ட் வந்து 1 வீக்கில் கிடைக்கணுமா, 3 டேஸில் கிடைக்கணுமா, இல்லை நீங்கள் வந்து பூஜை பண்ணால் ஒரு காசு, நீங்கள் காசு மட்டும் கொடுத்துட்டு வேறு எதுவுமே பண்ண வேண்டாம்னா அதுக்கு ஒரு காசு, இந்த மாதிரி பேக்கேஜாகவே வச்சுட்டு அவங்க இவ்வளோ வேலை பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது, இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது அப்படின்னு தோணுது. பட் இவங்களுக்கு இந்த வசியம்லாம் பண்ணி பார்க்கணுன்னு ஆசை தான், ஆனால் பண்ணுறதுக்கு என்ன சொல்லி பண்ணுறதுன்னு தெரியல ஒன்றும். அதனால அதை அவங்க விட்டுடுறாங்க, இன்னொரு தடவை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ அங்கே பிளாக் மேஜிக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பூஜை பண்ணிட்டு இருக்கவங்களெல்லாம் பார்த்தா அந்த மந்திரவாதி மாதிரி இந்த அகோரிலாம் வந்து உட்காந்துட்டு ஏதோ மந்திரம்லாம் சொல்கிறாங்க. அங்கே இருக்க ஆப்ஜெக்ட்ஸ், சில ஆப்ஜெக்ட்ஸ் வந்து அது லெவிட்டேட் ஆகுது, காற்றுல அப்படியே மிதந்து போகிறது. அனிமல் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க, அதோடைய பிளட்டை வச்சு பூஜை பண்ணுறாங்க. ஆற்றுல இருந்து தண்ணி ஒரு 12 முறை 21 முறை அந்த மாதிரி தண்ணி எடுத்துகிட்டு வந்து பூஜை பண்ணுங்க அப்படிலாம் வந்து அங்கே இருக்கிற மக்களை வச்சு பூஜை பண்ணுறாங்க. பேய் விட்டுறது எல்லா வேலையும் அங்கே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த காற்றுல மிதக்கிற விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்கே நம்பிக்கை வந்துடுது, ஒருவேளை இவங்க உண்மையிலேயே மந்திரம் தான் பண்ணுறாங்களோ, இவங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசிக்கணும், ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்களுக்கு அட் த சேம் டைம் என்ன தோணுதா, மேஜிஷியன்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி தானே நிறைய வித்தையெல்லாம் கட்டுறாங்க, அந்த மாதிரி இவங்க கண்கட்டு வித்தை எதுவும் பண்ணுறாங்களோ தெரியலையே அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. பட் அந்த அட்மாஸ்ஃபியரில் இருக்க அவங்க போட்டிருக்க அந்த சாம்பிராணி புகை மாதிரி ஏதோ புகை போட்டு நிறைய ஸ்கல்லெல்லாம் அடுக்கி வச்சு இந்த சாக்ரிஃபைஸ் பண்ணி அனிமல்ஸை இந்த மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட்டுக்குள்ளே இவங்க நின்று பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பெல் சத்தம் எல்லாமே இவங்க மைண்டை வந்து ஏதோ பண்ணுது, ஒரு பய உணர்வை வந்து தன்னால் ஏற்படுத்திடுது. கேட்கவே வேணால் பிரவீனுக்கு எக்ஸ்ட்ரீமாக பயமாயிடுச்சு, எப்படா அந்த இடத்த விட்டு போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அர்ச் பண்ணுறாரு, எப்படியும் எனிகாவும் உங்களால் எந்த ஒரு ஃபுட்டேஜும் எடுக்க முடியாதுல்ல, வாங்க நம்ம இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து மொபைல்லே கொஞ்சம் ஃபுட்டேஜ் எடுத்து வச்சுருக்கோம், மொபைல் கேமராவில் எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்றாங்க. இது நமக்கு இது தேவையில்லாத வேலை, ஒருவேளை இதெல்லாம் உண்மையாக இருந்துச்சுன்னா நமக்கு அதில் என்ன பின்னாடி வரும்னு தெரியல, வாங்க நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி பிரவீன் வந்து கூப்பிட்றாரு. அப்போ அங்கே அந்த கைடு என்ன சொல்கிறாருன்னா, ஒன்ஸ் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னா இதை ஃபினிஷ் பண்ணிட்டு தான் நீங்கள் போகணும், பாதியிலலாம் உங்களால் போக முடியாது அப்படின்னு. இவர் பயந்துக்கிட்டே அந்த ஃபுல் பூஜையுமே அட்டன் பண்ணிவிட்டு எப்படியோ உங்கள் போட் ஏறி திருப்பி இந்த கரைக்கு வந்துட்டாங்க. இவங்க ரூமுக்கு வந்து திருப்பி குளிச்சுட்டு தூங்கிட்டு மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு 3 பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, வா நம்ம திருப்பி போய் கொஞ்சம் பீரோலாம் எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த முறை பிரவீன் வந்து ஒத்துக்கவே இல்லை, எனக்கு நேற்று போயிட்டு வந்ததே போதும், ஏன்னா நேற்று நைட்டு கூட எனக்கு தூங்கவே முடியல, கனவெல்லாம் கெட்ட கனவாக தான் வருது எனக்கு அப்படின்னு. ஆனால் மற்ற 3 பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன நம்ம ஷூட் பண்ண தானே வந்திருக்கோம், நீயே இதுக்கு இவ்வளோ பயந்துக்கிற, இவ்வளோ பண்ணிக்கிற, சரி ஓகே ஃபைன், நீ இருக்கிறதா இரு, நாங்கள் மட்டும் கொஞ்சம் போயிட்டு 1 or 2 இன்டர்வியூஸ் எடுத்துகிட்டு கொஞ்சம் பீரோல்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க 3 பேர் மட்டும் போயிடுறாங்க. பிரவீன் வந்து ரூம்லேயே தான் இருக்கார். அந்த டே அப்படியே போகுது. ஷூட்டிங் முடிச்சுட்டு அந்த 4 பேருமே ஊருக்கு திரும்பி வந்து அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. ஆனால் ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு இருந்து பிரவீன் வந்து 2 நாளுக்கு காலேஜ் பக்கம் வரவே இல்லை. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு மனசு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, பாடி பெயினாகவும் இருக்குது, நான் வந்து புதன்கிழமையிலேருந்து வந்துக்கிறேன், நான் 2 நாள் வரமாட்டேன் அப்படின்றாரு. சரி ஓகே ஃபைன் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து காலேஜுக்கு வராரு பிரவீன். நார்மலாக தான் இருக்கார் பார்க்குறதுக்கு, அவர்கிட்ட எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே கிடையாது. அவருமே சாதாரணமாக தான் அவருக்கு நாள் போகுது. ஆனால் அவங்களோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது. அன்றைக்கி நைட்டு எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க. பிரவீன் வீட்டில் எப்படின்னா, பிரவீனும் அவங்க அண்ணனும் ஒரு ரூமில் தூங்குவாங்க, அவங்க அம்மா ஒரு ரூம், ஹாலில் வந்து பாட்டி தூங்குவாங்களாம். அன்றைக்கி நைட்டு இந்த பாட்டி தூங்கிட்டு இருக்கும்போது மிட் நைட்டு திடீர்னு அவங்களுக்கு முழிப்பு வருது. எந்திரிச்சு பார்த்தா ஒரு ஷேடோ ஃபிகர் இந்த பாய்ஸ் ரூம் பக்கத்துல இருந்து ஹாலுக்கு வந்து கிச்சனுக்கு போகிற மாதிரி பார்க்குறாங்க. அப்போ அந்த பாட்டி என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, இந்த பசங்க தான் யாராச்சும் தண்ணி கொடுக்க தான் வந்திருப்பாங்க, மொபைலை சார்ஜ் போடுற, ஹெட்ஃபோனை காண ஏதாவது சொல்லிட்டு வருவாங்களே அப்படின்ற மாதிரி அதை அவங்க பெருசாக ஒன்றும் கண்டுக்கல. திருப்பி அவங்க தூங்கலான்னு தூங்க பார்க்குறாங்க. பாட்டி தூங்க பார்க்குறாங்க, ஆனால் அவங்களுக்கு தூக்கம் வரவே இல்லை. இந்த ஷேடோ ஃபிகர் திருப்பி ரூம்குள்ளே போகல, ஹால் கிச்சன் மாதிரி அலைஞ்சிட்டே இருக்க மாதிரி இருக்கு. என்னடா இந்த பசங்க அலையிறானுங்களேன்னு பாட்டி வந்து பெட்லேருந்து எந்திரிச்சு உட்காந்து பார்க்கும்போது தான் நோட் பண்ணுறாங்க, அந்த ஷேடோ ஃபிகர் இந்த பாட்டியோடைய ஹஸ்பண்ட், தாத்தா மாதிரி இருக்கு பார்க்குறதுக்கு. இப்போ பாட்டி என்ன நினைக்கிறாங்கன்னா, பயப்படவே இல்லை, பயம் வரல. ஏன்னா
ஒருத்தவங்க சாக போகிறாங்க அப்படின்னா அவங்களோட ஆன்சஸ்டர்ஸ் எல்லாம் வருவாங்க. சொந்தக்காரவங்கெல்லாம் வர்றது இயல்பு தான். அதனால் நம்ம சாக போகிறோம் போல இருக்குது, அதனால தான் இந்த தாத்தா வந்து நமக்கு காட்சி கொடுத்துட்ருக்காரு அப்படின்ற மாதிரி இந்த பாட்டி வந்து இன்டர்பிரட் பண்ணிக்கிறாங்க. இப்போ அந்த தாத்தா கிட்ட வந்து காண்டாக்ட் பண்ணலாம், ஏதாவது பேசலாம் அப்படின்ற மாதிரி இந்த பாட்டி ட்ரை பண்ணும்போது எந்த ஒரு பதிலுமே உங்களுக்கு கிடைக்கவே இல்லை. ஆனால் பாட்டிக்கு கொஞ்சம் கூட பயம் வரல. கொஞ்ச நேரம் கழிச்சு, ஒரு 5 to 10 minutes கழிச்சு பாட்டிக்கு வந்து எப்படியும் ஒரு மெசேஜ் கொடுக்குது. அப்படின்னா, நான் வந்து ட்ராப் ஆகிட்டேன், நான் ரொம்ப குழப்பமாக இருக்குது, நான் என்ன பண்ணுறேன், எங்கே இருக்கேன்னு எனக்கு தெரியல, எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்து பாட்டிக்கு வருது. இப்போ பாட்டிக்கு வந்து குழப்பமாக இருக்குது. ஏன்னா இவங்க தாத்தா, பாட்டியோட ஹஸ்பண்ட் வந்து என்ன மாதிரியான ஒரு பர்சனாலிட்டின்றது இந்த பாட்டிக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் என்னென்னா, அந்த தாத்தா செத்து போய் ஒரு 30 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. மோர் தென் 30 years இருக்கும். இத்தனை நாளில் இந்த மாதிரியெல்லாம் பார்த்ததே இல்லையே, கேட்டதே இல்லையே, இந்த தாத்தா வந்து அப்படி நம்மகிட்ட கேட்கவே இல்லையே, இப்பயும் வந்து கேட்கணும், கனவுல கூட ஒரு 2 to 3 times இருப்பாராம், அவ்வளோதானா. அப்படி இருக்கும்போது இந்த தாத்தா ஏன் திடீர்னு இப்போ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு கேட்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ரெண்டாவது, அந்த தாத்தா வந்து ஜோசியராக இருந்திருக்காரு. அவர் வந்து ரொம்ப தத்துவமாக பேசுவாராம். மரணம் வந்து ரொம்ப இயல்பானது, நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்லாம் ரொம்ப பக்தியாக இருப்பாராம். இன்னொன்று, அவர் எப்போ சாக போகிறாரு அப்படிங்கிறத அவர் முன்கூட்டியே சொல்லிட்டாராம். சொல்லிட்டு யாரும் வருத்தப்படாதீங்க, எல்லாருக்கும் அது நடக்க வேண்டிய விஷயந்தான், அந்த மாதிரி சொல்கிற ஒரு பர்சன் இப்போ ஏன் வந்து இப்படி கேட்கணும் அப்படின்னு பாட்டிக்கு குழப்பமாக இருக்குது. அப்போ அந்த ஃபிகர் வந்து ஷேடோ ஃபிகர் மறைஞ்சிருது, வேனிஷ் ஆயிடுது. அப்போ பாட்டி என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இது நமக்கு புரியல, பட் ஒரு விஷயம் என்ன, இதுக்கான பாசிபிலிட்டி என்னவா இருக்கும் அப்படின்னா, நான் சாக போகிறேன் போல இருக்குது, அதனால தாத்தா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி வந்து தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இவங்களுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லை, சாக போகிறோம் அப்படின்ற வருத்தம் இல்லை, எதுவும் இல்லை. இந்த பாட்டி வந்து நார்மலாக கேஷுவலாக இந்த இன்சிடென்ட் எடுத்துக்கிட்டு பாட்டி வந்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ அவங்க அம்மா அவங்க ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து யாரோ அவங்கள எழுப்புற மாதிரி ஒரு ஃபீல். டக்குன்னு அவங்க கண்ணை முழிச்சு பார்த்துடுறாங்க. யாரோ நம்மளை எழுப்புன மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி கண்ணை முழிச்சு, ஆனால் பெட்டில் படுத்துட்டு தான் இருக்காங்க, கண்ணை முழிச்சு பார்த்துட்ருக்காங்க. அப்போ அவங்க அம்மாவுக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு தாட் வருது அப்படின்னா, இந்த ரூமில் வந்து யாரோ இருக்காங்க, இங்கே ஒரு நபரோட ப்ரெசன்ஸை நல்லா ஃபீல் பண்ண முடியுது, மோரோவர் தட் பர்சன் இஸ் ட்ரைங் டு காண்டாக்ட் வித் மீ அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு தாட் வந்து மைண்டுக்குள்ளே அப்படியே வந்துகிட்டே இருக்குது. அவங்க ரூமில் யாரும் இல்லைன்றது அவங்களுக்கு தெரியும். இப்படி ஒரு தாட் வரும்போது அவங்க மைண்டில் ஒரு மெசேஜ் ஒன்று வருது. என்ன அப்படின்னா, நான் வந்து ட்ராப் ஆகிட்டேன், நான் ரொம்ப குழப்பத்தில் இருக்கேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு அதே வார்த்தைகள் வருது. இப்போ அவங்க அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல. அவங்க எந்திரிச்சு உட்காரலான்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. அப்போ அவங்க ரூமில் போட்டிருந்த சேரில் ஒரு ஃபிகர். அந்த ஃபிகர் யாருன்னா, இவங்க அம்மாவோட ஹஸ்பண்ட், பிரவீனோட அப்பா, அவரோட இமேஜ் ஷேடோ அப்படியே வரும்போது இவங்க அம்மாவுக்கு வந்து ரொம்ப பயமாயிடுது. அவங்க வந்து இந்த பாட்டி மாதிரி அந்தளவுக்கு ஆப்வியஸ்லி மெச்சூர்டாக இருக்க முடியாது இல்லையா, அவங்க வந்து பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க கத்துறது கேட்டு பாட்டி, பிரவீன், அவங்க அண்ணன் எல்லாருமே ரூமுக்கு ஓடி வராங்க. ஓடி வந்ததுக்கப்புறம் தான் அவங்க அம்மா வந்து அப்போ என்ன நடந்தது அப்படிங்கிறத அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அவங்க அண்ணன் வந்து ஒரு ஹனுமன் டிவோட்டி. அவர் வந்து அவங்க அம்மாவுக்காக ஏதோ ப்ரேயர்லாம் பண்ணி திருநீர்லாம் வச்சு விட்றாரு. ஆனால் அந்த பாட்டி வந்து எந்த ஒரு பதிலுமே சொல்லவே இல்லை. இவங்களுக்கு நடந்தது பாட்டிக்கு தெரியும் அவங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்னு. இப்போ அவங்க அம்மாவுக்கும் என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியுது. ஆனால் மேற்கொண்டு ஏதாவது இந்நேரத்தில் பேசி அவங்க அம்மாவை பயமுறுத்த வேணாம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. ஒன் மோர் திங், இந்த பாட்டி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, வந்தது வந்து அவங்க அப்பாவும் கிடையாது, தாத்தாவும் கிடையாது, வேறு ஏதோ ஒரு நபர் தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறது பாட்டிக்கு தெரியுது. ஏன்னா இவங்க அம்மாவுக்கு இந்த இன்சிடென்ட் நடந்துகிட்ருக்கு அதே டைமாக சைமல்டேனியஸாக பாட்டிக்கு வந்து ஒரு கனவு ஒன்று வந்திருந்திருக்கு. அந்த கனவில் யார் வந்தானா, தாத்தா, அவங்க அந்த பாட்டியோட ஹஸ்பண்ட். அந்த தாத்தா வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம வாழும்போது யாரையாச்சும் மீட் பண்ணுறோம் அப்படின்னா, ஜஸ்ட் லைக் திட் நம்ம ரோட்டில் நடந்து போகிறோம், ஒரு பர்சனை நம்ம மீட் பண்ணுறோன்னா கூட அது யதார்த்தமாக அந்த நிகழ்வு வந்து நடக்காது, எல்லாத்துக்குமே ஒரு ருணாண்டு பந்தம் இருக்கும். அந்த மாதிரி தான் சோல் வைஸ்லேயும் அப்படி தான். உன்னை தேடி ஒரு சோல் வருது, உன்கிட்ட ஹெல்ப் கேட்குது அப்படின்னா, உனக்கு தான் அது யாருன்னு தெரியல, ஆனால் ஏதோ ஒரு பந்தம் அதில் இருக்குது, நீ வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு அந்த தாத்தா சொல்லியிருந்திருக்கார். அந்த கனவு வந்து பாட்டிக்கு வரும்போது தான் இவங்க அம்மா வந்து இப்படி கத்திருந்திருக்காங்க. ஸோ இந்த பாட்டி வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க, வந்தது வந்து தாத்தாவும் கிடையாது, அவங்க அப்பாவும் கிடையாது, வேறு ஏதோ ஒரு சோல். அந்த சோலும் பிரவீன் வந்து அந்த காசிக்கு போயிட்டு அவர் எந்த இடத்துல எதை கூட்டிகிட்டு வந்தாருன்னு தெரியல, ஏதோ ஒரு சோல் வந்து வந்திருக்கு. இது வரைக்கும் தான் அவங்க பாட்டிக்கு தெரியுது. அந்த தாத்தா வந்து நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றாரு. ஆப்வியஸ்லி என்ன ஹெல்ப் பண்ணணும் தெரியாது யாருக்குமே. இப்போ அந்த சோலுமே வந்து நான் ட்ராப் ஆகிட்டேன், நான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருக்கேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு தான் அந்த சோலுமே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்துருக்கு.
ஆனால் என்ன மாதிரியான ஹெல்ப் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியல, என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியல, பயமாக தான் இருக்குது. இது வெளியே சொன்னால் இவங்க அம்மாவும் பயந்துருவாங்கன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நேற்று அந்த பாட்டி எதுவுமே சொல்லவே இல்லை. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து இந்த பாட்டி, பிரவீன், அவங்க அண்ணன், அம்மா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அவங்க பேசுகிறாங்க. இதுதான் நடந்திருக்கு, கனவுல வந்து உங்கள் தாத்தா இப்படி தான் சொல்லியிருக்காரு, ஃபர்தராக நம்ம என்ன பண்ணணுன்றதை பார்ப்போம் அப்படின்றாங்க. இப்போ பிரவீனுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, நம்ம தான் போயிட்டு ஏதோ ஒரு சோலை கூட்டிகிட்டு வந்துட்டோம் போல இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அப்போ அவங்க பாட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது எல்லாமே ப்ரீடெஸ்டன் தான், நீ ஒரி பண்ணுறதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிலையபிளான பேராநார்மல் இன்வெஸ்டிகேட்டரை காண்டாக்ட் பண்ணுறாங்க அவங்க ஃபேமிலி. அந்த இன்வெஸ்டிகேட்டர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த சோல் எப்படிப்பட்ட சோல் அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரிய வருது. இன்வெஸ்டிகேட்டர்ஸ் வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த சோல் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்குது அப்படிங்கிறதையே இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இவங்க தாத்தா மாதிரியும் அப்பா மாதிரியும் வந்த இந்த சோல் ஆக்சுவலி ஒரு ஃப்ராக்மெண்டட் சோல், ரொம்ப பாவமான சோல். ஏன்னா வாழ்ந்த காலத்தில் அந்த நபர் தன் ஒய்ஃப் குழந்தைங்க கூட காரில் போகும்போது ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் அவங்க ஒய்ஃபும் குழந்தைங்களும் இறந்துடுறாங்க. இவர் சீட் பெல்ட் போட்டதுனால இந்த நபர் மட்டும் தப்பிச்சுக்கிறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இவர் பொழைச்சி வந்துடுறாரு வீட்டுக்கு. ஆனால் இந்த ஒரு ட்ராமாலேருந்து அவரால் வெளிவரவே முடியல. எக்ஸ்ட்ரீம் டிப்ரெஷனுக்கு போய் இவர் சூசைட் பண்ணிக்கிட்டு இறந்து போயிடுறாரு. வாழும்போதே இந்த மன கஷ்டத்தை அவர் ஹீலே பண்ணலை. ஹீல் பண்ணாமலேயே அந்த கஷ்டத்துலேயே அவர் இறந்து போனதுனால அவரோட சோல் வைஸும் அந்த கஷ்டம் அப்படியே கண்டினியூ ஆகிருந்திருக்கு. அந்த சோலும் ரொம்ப டிப்ரெஸ்டு ஸ்டேட்டில் தான் இருந்திருக்கு. என்ன பண்ணணும், நம்ம ஏன் இப்படி இருக்கோன்றது எதுவுமே தெரியல. இந்த நபர் மட்டும் தனியாக சுற்றிட்டு இருக்காரு, என்ன பண்ணுறதுனே தெரியல, யார்கிட்ட ஹெல்ப் கேட்கணும்னு தெரியல. இவரோட ரூபத்தில் கூட இவரால் இருக்க முடியல. பாட்டிக்கிட்ட இருந்த எனர்ஜியை வாங்கி அந்த தாத்தா மாதிரியும், இவங்க அம்மா கிட்ட இருந்த எனர்ஜி வாங்கி இவங்க அப்பா மாதிரியும் வேற ஒரு ரூபமாக தான் தன்னை மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிறதே தவிர அந்த சோலோட ஒரிஜினல் ரூபம் கூட அந்த சோலுக்கு தெரியவே இல்லை. இவங்க காண்டாக்ட் பண்ண இந்த பேராநார்மல் இன்வெஸ்டிகேட்டர் ஒரு கிறிஸ்டியன். ஸோ அவர் மத முறைப்படி அவர் எப்படி லேர்ன் பண்ணியிருக்காரோ ஆன்மாக்கள் எப்படி வந்து சாந்தி அடைய வைக்கிறதுன்னு அந்த முறையை ஃபாலோ பண்ணி இந்த சோலுக்கு வந்து ஒரு லிபரேஷன் அவர் கொடுத்துருக்காரு. இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் உங்கள் பாட்டி பிரவீனையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா, நீங்கள் எடுத்திருக்க அந்த டாக்குமெண்ட்ரியில் ஏதாவது டெட் பாடி எறிகிற மாதிரி ஃபோட்டேஜ் எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வந்து டெலீட் பண்ணிவிடுங்க, இறந்து போனவங்களோட சோலுக்கு வந்து நம்ம மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பெரிய லெக்சர் எடுத்துருந்துருக்காங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸும் கூட பிரவீன் வீட்டில் இப்படிலாம் இன்சிடென்ட் நடந்ததை பார்த்துட்டு அவங்களும் வந்து இந்த மேக்ஸிமம் கிளிப்பிங்ஸை வந்து டெலீட் பண்ணிட்டாங்க. பட் ரிமைனிங் ஃபுட்டேஜை வச்சு அவங்க எப்படி ஒரு டாக்குமெண்ட்ரி உருவாக்க போகிறாங்கன்றதுன்னு தெரியல.